தன் குழந்தைகளுக்கு எந்தவித நோய் நொடியும் வராமல் இருக்க வேலிபோல் காப்பது அன்னையானாள். உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள், ஏழைகள், தொழுநோயாளிகள் என்று வறுமையிலும் பிணியிலும் வாழ்ந்த மனித உயிர்களுக்கு அடைக்கலமாய் வந்த மனிதநேயத்தின் மறு உருவம் நம் அன்னை தெரசா. லிங்கா டாபிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சாகச இதயங்களுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்னை தெரசாவின் வாழ்க்கை பயணத்தை ஒரு பார்வையாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்னையின் அன்பை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியா நாட்டில் 1910 ஆகஸ்ட் 26 பிறந்திருக்கிறாங்க அன்னை தெரசா. அன்னை தெரசாவோட உண்மை பெயர், அதாவது பெத்தவங்க வச்ச இயற்பெயர் அக்னாஸ் கோன்சா பெஜனாக்கா. அவர் அப்பா பெயர் நிக்கல் நிக்கோலா, தாய் பெயர் வயாஜாயோ திராணி. அன்னை தெரசாவோட அப்பா 8 வயசுலேயே உயிர் பிரிஞ்சிடுறாரு. அதுக்கு அப்புறம் அவங்க அம்மா தான் சிங்கிள் பேரண்டாக அவங்கள வளர்க்குறாங்க. தெரசா இவங்களுக்கு 3வது பெண் தான். இவருக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருக்கிறாங்க. சின்ன வயசில் இருந்தே கிறிஸ்தவ மதத்தின் மீது பெரிய நம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கு அன்னை தெரசாவுக்கு. 12 வயசுலேயே கிறிஸ்தவ மறை பணியாளர்கள் அவங்க கூட சேர்ந்து ஏழைகளுக்கும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 18 வயசில் கிறிஸ்துவ சபையில் கன்னியாஸ்திரியாக சேர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு முழு நேரமாக இந்த சேவை செய்யணும் அப்படின்றது அவங்களோட லட்சியம். 1929 முதல் முறையாக இந்தியாவுக்கு வர்றாங்க அன்னை தெரசா. இங்கே மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவுக்கு வர்றாங்க. அங்கே கத்தோலிக்கத்தக்க திருச்சபையில் இணைகிறாங்க. அப்போ தான் அவங்க பெயர் மாற்றம் செய்கிறாங்க. சட்ட விதிப்படி அங்கே புதுசாக சேருபவர் பெயர் மாற்றம் செய்ய வேணும். அதனால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஏழைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து 24 வயசில் உயிர் பிரிஞ்ச சகோதரி தெரசா மார்ட்டின் என்ற பெயரை எடுத்து தன்னோட பெயரை தெரசான்னு மாட்டிக்கிட்டாங்க. கல்கத்தாவில் வறுமையில் சிக்கி தவிச்ச ஏழைகளுக்கு உதவினார். டார்ஜிலிங்கில் உள்ள லெரட்ரா பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க. குழந்தைகளிடம் மிகவும் அன்பாக பழகுறாங்க. ஆசிரியராக இருந்த அன்னை தெரசா பின்னால் பள்ளி முதல்வராக ஆகிறாங்க. 1942 உலகப்போரும் விடுதலை போராட்டமும் நடந்து கொண்டிருக்க, அந்த நேரத்தில் பஞ்சத்திலும் பசியிலும் இருக்கும் மக்களுக்கு உதவ நினைத்தார் நம் அன்னை தெரசா. ஆனால் லொரட்டாவின் பள்ளி விதிமுறைகள் ஒத்துழைக்கவில்லை. அதனால் பள்ளியில் இருந்து விலகிட்டார். அன்றிலிருந்து முழு நேரமும் மக்களுக்கான சேவையை செய்தார் அன்னை தெரசா. பாட்னாவில் உள்ள ஜெயின் ஃபேமிலி மருத்துவமனையில் செவிலியர் பணியில் பயிற்சி எடுக்கிறாங்க. அவரின் பணி அன்னையிலிருந்து தொடங்குது. குழந்தைகள், ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், தொழுநோயாளிகள் என அனைவருக்கும் சேவை செய்கிறாரு. ஏழை மாணவர்களுக்கு இலவச பள்ளியும் இலவச மருத்துவமனையும் கட்டி சேவை செய்த மாபெரும் மேதை அன்னை தெரசா. தொழுநோயாளிகளுக்கென்று தனி மருத்துவமனை தொடங்கி பல பேரை குணமாக்கிய தாய். சிறை கைதிகளுக்கும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் ஆலோசனை மையங்கள் மூலமாக உதவி செய்தார் அன்னை தெரசா. 45 வருடங்களுக்கு மேலாக ஏழைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், ஆதரவற்றோர் என சேவை செய்து வந்த அன்னை தெரசா 1997 செப்டம்பர் 5 உயிர் பிரிந்தார். இப்படிப்பட்ட மனிதநேயமிக்க அன்னை தெரசா நம்மில் பல பேருக்கு ஒரு வழிகாட்டி. இவரை போன்று மனிதநேயராக வாழ்வது மாபெரும் சாதனை. இவரை ஒரு வழிகாட்டியாக எடுத்து நாம் மனிதநேயமிக்க மனிதர்களாக இருப்போம். கை, கால் என்று நலமாக இருக்கும் மனிதரையே மதிக்காத இவ்வுலகில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் தன் கையால் மருத்துவம் பார்த்த அன்னை தெரசாவை பற்றி வீடியோ போடுவதில் பெருமை கொள்கிறேன். நன்றி.